அம்பர்லா கட் குர்த்தி ஒன்று நாம் கட் பண்ண போகிறோம். இது வந்து 3 மீட்டர் கிளாத்து. ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். இதனுடைய லென்த்து வந்து 16.5 இன்ச்சு, நம்ம கச்சாவோட சேர்த்து 18 இன்ச்சு வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா கைக்குழி இறக்கம் ஒரு 3.5 இன்ச்சு இறக்கி நாம் வச்சுருக்கோம். அடுத்ததாக ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கைக்குழி இறக்கத்துக்கு நேராக கிராஸாக ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ கைக்குழி வந்து 9 இன்ச்சு, கை டைட் வந்து 8 இன்ச்சு. அடுத்ததாக நுனிக்கை கரெக்டாக 6.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சரி, கையில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே மார்க் பண்ணியிருக்க இடத்த கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது அந்த சைடு பாகத்தை நாம் கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு கட் மார்க் போட்டு இது இந்த மாதிரி ரெண்டாக போட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரக்கூடிய பேச்சு. இது இப்போ ஸ்லீவை கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக அதாவது இடுப்புக்கு மேலே வரக்கூடிய பாகத்தை கட் பண்ண போகிறோம். இது எப்படின்னா பிளிட்டட் அம்பர்லா குர்த்தி. ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா ரெடி வந்து 15 இன்ச்சு, நாம் ஒரு 16 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கைக்குழி இறக்கம் ஒரு 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இதனோட பாடி என்னென்னா 12 இன்ச்சு கச்சாவோட சேர்த்து கீழே 1 இன்ச்சு குறைச்சி நாம் வந்து 11 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேலை வச்சு அந்த கோட்டுக்கும் மேலே இருக்கிற கோட்டுக்கும் கிராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து 1 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அடுத்ததாக டாட்டுக்காக ஒரு 4.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த டாட்டு வந்து உயரம் ஒரு 5 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு பண்ணிக்கணும். அடுத்ததாக ஷோல்டர் நமக்கு எவ்வளவு தேவைன்னா ஒரு 7.5 இன்ச்சில் ஒரு மார்க். நேர் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கைக்குழி இறக்கத்தை கொஞ்சம் லைட்டாக வளைவாக வளைச்சி விட்டுக்கலாம். நமக்கு இப்போ எவ்வளவு தேவைன்னா ஒரு 9.5 இன்ச்சு இருக்கணும். கைக்குழி வந்து 9 இருந்துச்சுல, ஷோல்டர் நம்ம பிடிக்கணும், அதனால் ஒரு 9.5 இன்ச்சு. அதுக்கப்புறமா கழுத்து உள் விரிவு எவ்வளவுன்னா ஒரு 3 இன்ச்சு. இந்த இதில் இருந்து அந்த ஏற்கனவே மார்க் பண்ணதுக்கு நம்ம இப்படி கிராஸாக ஒரு கோடை போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம மார்க்கெல்லாம் பண்ணிட்டோம். அடுத்ததாக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி அதுக்கப்புறமா கைக்குழியை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சைடு பாகத்தை கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அந்த அடியில் உள்ள பாகத்தை இது வர வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷேப் ஒரு வளைவு வரும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பாகம், இன்னொரு பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஷேப் பண்ணிக்கிட்டு நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற பாகத்தை அதுக்கு மேலே போட்டு நாம் அதை வெட்டி எடுத்துக்கலாம்.
கரெக்டாக எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரி இதை மேலே கரெக்டாக வச்சு அதுக்கப்புறமா நம்ம இதை அந்த லெவலுக்கு கட் பண்ணி எடுக்கணும். நம்ம இடுப்புக்கு மேலே வரக்கூடிய ஒரு 2 பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நாம் வந்து இடுப்புக்கு கீழே வரக்கூடிய பாகத்தை கட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை அந்த நம்ம வெட்டியிருக்கிற ஒரு நேர் லெவலுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம வெட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற துணியை 2ஆக மடித்து போட்டு கரெக்டாக முன்ன பின்ன வராமல் ஒரே லெவலில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கீழையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி சென்டர் பாகத்துலையும் கரெக்டாக வச்சுட்டு ஒரே அளவாக லெவல் பண்ணிக்கிட்டு லெவல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நாம் இதை கட் பண்ணிடுவோம். இந்த பார்ட் வந்து இடுப்புக்கு கீழே வரக்கூடியது. இது வந்து நம்ம சுருக்கு வச்சு தைக்கிறதுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். 3 மீட்டர் கிளாத்தில் நம்ம வந்து அம்பர்லா கட் குர்த்தி ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 31 இன்ச்சு இருக்குது. சரி, நம்ம ஒரு வழியாக அம்பர்லா கட் ஃபிட்டட் குர்த்தியை கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.